கணினி அறிவியல் மற்றும் அது சார்ந்த படிப்புகளில் உள்ள ஆர்வத்தால் 2024-25 கல்வியாண்டில் பிடெக் படிப்புகளில் சேருபவர்களின் எண்ணிக்கை 8 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. அதாவது நாடு முழுவதும் 12.53 லட்சம் இடங்கள் நிரம்பியுள்ளனர். இது 2017-18 ஆண்டை விட 67% அதிகமாகும் என்று அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலின் தரவுகள் தெரிவிக்கின்றனர். மேலும் காலியிட விகிதங்கள் வெறும் 16.36% குறைந்துள்ளனர். அதிக மாணவர் சேர்க்கை கொண்ட படிப்புகளில் கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் முதலிடத்தில் உள்ளது. அதைத் தொடர்ந்து இயந்திர பொறியியல், சிவில் பொறியியல், மின்னணு மற்றும் தகவல் தொடர்பு பொறியியல் மற்றும் விண்வெளி பொறியியல் உள்ளனர். தொழில்நுட்பத்துறை வேலைகளின் அதிகரிப்பு காரணமாக கணினி அறிவியல் மற்றும் அதனுடன் தொடர்புடைய படிப்புகள் சிறந்த தேர்வுகளாக உருவெடுத்திருந்தாலும் முக்கிய பொறியியல் கிளைகள் முக்கியமானவையே உள்ளனர். மேலும் அவை தொடர்ந்து அதிக எண்ணிக்கையிலான மாணவர்கள் ஈர்க்கின்றனர். அதேபோல் பிடெக் சேர்க்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இது 8 ஆண்டுகளில் மிக உயர்ந்ததாகும். இது 2024-25 அமர்வில் ஆகஸ்ட் முதல் மே வரை அங்கீகரிக்கப்பட்ட சேர்க்கை, அதாவது மொத்த இடங்களின் எண்ணிக்கை 14.90 லட்சமாக அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபரில் 2024-25 ஆண்டு முதல் பொறியியல் கல்லூரிகளில் இடங்களின் எண்ணிக்கையில் AICTE விதித்திருந்த உச்சவரம்பை நீக்கியதன் விளைவாக இது நிகழ்ந்தது. இந்த கட்டுப்பாடு ஒரு நிறுவனம் அதிகபட்சமாக 360 மாணவர்களை மட்டுமே சேர்த்துக்கொள்ள முடியும் என்பதையும், ஒரு திட்டத்திற்கான செல்லுபடியாகும் அங்கீகாரம் இருந்தால் மட்டுமே சேர்க்கை அதிகரிக்க விண்ணப்பிக்க முடியும் என்பதையும் குறிக்கிறது. 2017-18 முதல் 2021-22 வரை அங்கீகரிக்கப்பட்ட சேர்க்கை படிப்படியாக குறைந்தாலும் தேவை சரிவு மற்றும் அரசாங்கத்தால் கட்டளையிடப்பட்ட வரம்புகள் காரணமாக சேர்க்கை அன்றிலிருந்து அதிகரித்து வந்தது. 2018-19 ஆண்டில் 7.22 லட்சமாக குறைந்த சேர்க்கை 2021-22 முதல் அதிகரிப்பை பதிவு செய்ய தொடங்கியது. பாடத்திட்ட மறுசீரமைப்பு மற்றும் நெகிழ்வுத்தன்மை மற்றும் செயற்கை நுண்ணறிவு, தரவு அறிவியல், ரோபாட்டிக்ஸ், சைபர் பாதுகாப்பு, விண்வெளி தொழில்நுட்பம் மற்றும் பசுமை ஆற்றல் ஆகியவற்றில் புதிய யுக திட்டங்கள் ஆகியவை பொறியியல் படிப்புகளின் ஈர்ப்பை கணிசமாக மேம்படுத்தியுள்ளனர் என்று சுட்டிக்காட்டியது. ஜூன் மாதம் பதவிக்காலம் முடிவடைந்த முன்னாள் AICTE உறுப்பினர் செயலாளர் ராஜீவ்குமார் மாற்றியமைக்கப்பட்ட பாடத்திட்டமே சேர்க்கை அதிகரிப்பதற்கு காரணம் என்று கூறினார். பாடத்திட்டங்கள் மாற்றியமைக்கப்பட்டு புதிய தொழில்நுட்பம் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளனர். செயற்கை நுண்ணறிவு, தரவு அறிவியல், AR/VR ஆகியவை அனைத்து படிப்புகளிலும் சேர்க்கப்பட்டுள்ளனர். அது முக்கிய பொறியியல் அல்லது பிற பிரிவுகளாக இருந்தாலும் சரி என்று ராஜீவ்குமார் கூறினார். இருப்பினும் ராஜீவ்குமார் மற்றும் முன்னாள் AICTE தலைவர் SS மந்தா இருவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். நாங்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்போது அதிகமான மாணவர்கள் சேர்க்கை எடுப்பதால் வேலை வாய்ப்புகள் 3-4 ஆண்டுகளுக்கு பிறகு வேலை சூழ்நிலையை பொறுத்தது என்று ராஜீவ்குமார் கூறினார். 4 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். கணினி அறிவியல் தொடர்பான துறையில் இந்த எண்ணிக்கை பெரும்பாலும் அதிகரித்துள்ளது. கணினி அறிவியல் படிப்பு நியாயமான வேலைவாய்ப்பு பெறும் என்ற கருத்துள்ளது. இதனால் கல்வி நிறுவனங்களில் கணினி அறிவியலில் படிப்புகளை தொடங்கியுள்ளனர். ஆனால் கணினி அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவின் வாழ்க்கை சுழற்சி என்னவென்று எங்களுக்கு தெரியவில்லை. இது மிகப்பெரிய அளவில் மாறிக்கொண்டே இருக்கிறது. இடங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதன் மூலம் லட்சிய மதிப்புகள் கவனிக்கப்படுகின்றன. ஆனால் அந்த அளவில் வேலைவாய்ப்புகள் உயராமல் போகலாம் என்று SS மந்தா கூறினார். சில மாநிலங்களும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டு கணினி அறிவியல் பொறியியல் இடங்கள் மேலும் அதிகரிப்பதை தடுக்க முயன்றுள்ளனர். உதாரணமாக தெலுங்கானா 2024-25 அமர்வுக்கு கணினி அறிவியல் சேர்க்கை அதிகரிக்க சில நிறுவனங்களின் கோரிக்கைகளை நிராகரித்தது. நிறுவனங்கள் இந்த விஷயத்தை தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தில் சவால் செய்த போது காலியிடங்களை சுட்டிக்காட்டி கணினி அறிவியல் இடங்களை அதிகரிக்க வேண்டிய அவசியமில்லை என்று தெலுங்கானா அரசு கூறியது. வழக்கமான மற்றும் வளர்ந்து வரும் படிப்புகளில் சேர்க்கையை சமநிலைப்படுத்த முன்னர் அதிகரிக்க அனுமதிக்கப்பட்ட கல்லூரிகளில் கூடுதல் சேர்க்கையை அனுமதிக்க வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளதாகவும் நீதிமன்றத்தில் தெலுங்கானா அரசு தெரிவித்தது. மாநிலத்தின் முடிவை உறுதி செய்து இந்த ஆண்டு மே மாதம் மனுக்களை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கர்நாடகா இந்த ஆண்டு தொடக்கத்தில் இதே போன்ற நடவடிக்கையை பரிசீலித்து வந்தது. கர்நாடகாவில் உள்ள கல்லூரிகள் கண்மூடித்தனமாக கணினி அறிவியல் இடங்களை அதிகரித்த சம்பவங்களை சில நேரங்களில் சிவில் மற்றும் மெக்கானிக்கல் பொறியியல் இடங்களை கணினி அறிவியல் இடங்களாக மாற்றுவதன் மூலம் அதிகரித்த இடங்களின் எண்ணிக்கையை மாநில உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் MC சுதாகர் மேற்கோள் காட்டினார். இதற்கிடையில் 2025-26 ஆண்டிற்கான அங்கீகரிக்கப்பட்ட சேர்க்கை 15.98 லட்சம். இது முந்தைய கல்வி ஆண்டுடன் ஒப்பிடும்போது
7% அதிகரிப்பாகும். ஏஐசிடிஇ தரவுகளின்படி 6 ஆண்டுகளில் முதல் முறையாக 2021 முதல் ஆண்டுக்கு ஆண்டு குறைந்து வந்த பொறியியல் படிப்புகளுக்கான அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. 2025-26ஆம் ஆண்டில் அத்தகைய நிறுவனங்களின் எண்ணிக்கை 5875. இது 2021-2022இல் 6062ஆக இருந்தது மற்றும் 2024-25இல் 5845 நிறுவனங்களாக குறைந்தது. நிறுவனங்களின் வளர்ச்சியை பற்றி கூறுகையில், தேவையில் மீண்டும் எழுச்சி உள்ளது. குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு, இயந்திர கற்றல், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், ரொபாட்டிக்ஸ், சைபர் பாதுகாப்பு, விண்வெளி தொழில்நுட்பம் மற்றும் குறைக்கடத்திகள் போன்ற அதிநவீன துறைகளில் எழுச்சி உள்ளது என்று ஏஐசிடிஇ சுட்டிக்காட்டியது.